வேலூர் பிரச்சாரத்தை பத்தி தான் வெறித்தனமா பேச போறோம். இனிமே சாட்டையில இருந்து சாக்கடை வரைக்கும் எந்த நாயும் வாய திறக்க கூடாது. தாவேக்காவோட ஒரே அரசியல் எதிரி திமுக மட்டும்தான். தூய சக்தி டிவிக்கும் தீய சக்தி திமுகவுக்கும் தான் போட்டியே. இதற்கிடையில எந்த நாய் கத்துனாலும் கதர்னாலும் நம்ம தளபதி சொன்ன மாதிரி அதை நம்ம கண்டுக்கவே கூடாதுங்க. வாய் இருக்குன்னு உங்களை மாதிரி வாக்குறுதியை அடிச்சு விடல எங்க தளபதி. எது நடைக்கு சாத்தியமோ அந்த வாக்குறுதிகளை மட்டும் தான் முன் வச்சிருக்காரு. இந்த வாக்குறுதிகளை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசலாம். இந்த சாட்டையில இருந்து சாக்கடை வரைக்கும் எல்லாம் நல்லா கேட்டுக்கீங்க. எங்க தளபதி உங்களை மாதிரி அவதூறு பேச அரசியலுக்கு வரல. எங்க தளபதி உங்களை மாதிரி பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரல. எங்க தளபதி உங்களை போல ஊழல் பண்ண அரசியலுக்கு வரல. எங்க தளபதி உங்களை போல உருட்டு உற்றலாம் அரசியலுக்கு வரல. என்னோட மக்கள், என்னோட அம்மாக்கள், என்னோட தங்கைகள், என்னோட தம்பிகள், என்னோட தமிழ்நாடு, என்னோட தமிழக மக்கள்னு நாடும் மக்களும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தாங்க எங்க தளபதி அரசியல் கட்சியை ஆரம்பிச்சாரு. ஒருத்தன் அயோக்கியனா இருக்கான், ஏமாத்துறவனா இருக்கானா அவனோட ஃபேஸ்லயே அது காட்டி கொடுத்துரும். ஆனா எங்க தளபதி அப்படி கிடையாது. விஜயகாந்த் மாதிரி மனசுல பட்டத பேசுறவரு. இவர போய் 40 பேரை கொன்னுட்டான், அரசியல் தெரியாத தற்கூரி, அரசியல் புரியாத கூட்டம் அப்படின்னு எவ்வளவு விமர்சனங்கள். இதெல்லாம் விமர்சனங்கள் கிடையாதுங்க. ஒட்டுமொத்த கட்சிக்குமே டிவிக்கு மேல இருக்க வன்மங்கள். 40 பேரை கொன்னா 40 பேர் கொன்னா அவர் என்ன கத்தி எடுத்துட்டு போய் குட்டு கிழிச்சாராடா? அந்த இறந்தவங்க குடும்பத்தை நேர்ல பார்க்க கூட பர்மிஷன் கொடுக்கல இந்த கவர்மெண்ட். ஆனா அந்த மக்களை நேர்ல கூப்பிட்டு வச்சு எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்புன்னு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாரியா. மனுஷனோட கால் தூசிக்கு ஈடாவாங்களா இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள்? இவனுங்க அரசியல்வாதிகள் இல்ல, தமிழகத்தையே சுரண்ட தீவிரவாதிகள். எப்ப பார்த்தாலும் டிவிக்கு அழிக்கணும் ஒழிக்கணும். நாங்க என்ன ஆளுங்கட்சியாடா? ஐயா ராசா, நாங்க திரும்பவும் சொல்றோம், திரும்ப திரும்ப சொல்றோம், எந்த ஒரு கொம்பனாலும் டிவிக்கு என்ற மாபெரும் படைப்பலத்தை அழிக்க இல்ல அசைக்க கூட முடியாது. டிவிக்கு பத்தி எவன் தப்பா பேசினாலும் அவனை போட்டா மயிறு அப்படின்னு போய்கிட்டே இருங்க. நமக்கு தெரியும் நம்ம தளபதி யாரு, நம்ம கட்சி எவ்வளவு ஸ்ட்ரகிள் சந்திச்சு கடந்து வந்துட்டு இருக்கோம்னு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், தரமான அரசியலை நம்மளால மட்டும்தான் இந்த தமிழகத்துக்கு கொடுக்க முடியும். என்னைக்கும் இல்லாம நம்ம தளபதி இன்னைக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாருங்க. சில அரக்கர்களோட பேச்சை கேட்டு அவங்களோட பிம்பத்துல சிக்கி இந்த மனுஷனை அவாய்ட் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இவரை விட்டுறாதீங்கடா. தமிழகத்தின் கடைசி நம்பிக்கை இவர் மட்டும்தான். தமிழகத்தின் ஒரே நம்பிக்கை இவர் மட்டும்தான். சென்சிட்டிவான சென்டிமென்ட் அவதாரம் போல நீயும் அவதரித்தாய்.